ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 31/1/2024 50/50 FF 82க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஸோ வீடியோ போட்டாலும் நம்ம டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய 50/50யோட ரிசல்ட், அதாவது புதன்கிழமை டு புதன்கிழமை, வெனஸ்டே டு வெனஸ்டேயோட ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெனஸ்டே வந்து 255 நம்மளுடைய ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 769 255. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டில் 551, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 197 551. அதுக்கு முந்தின ட்ரா 882, அதுக்கு முந்தின ட்ரா 775 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை வெனஸ்டே டு வெனஸ்டே ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 1 2 தடவை ஒன்ஸு மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்கிது நண்பா. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் கிடைக்கிது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 976லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 605. நம்மளோட எக்ஸ் படி பிசிங்கிறதுனால இதில் பிசியில் இருக்கிறது வந்து 76 நண்பா. இந்த 76ஓட நம்ம 1 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 1 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1 அப்படின்னு ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 7ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கும். இங்கே 6ஓட 1 கூட்டும்போது நம்மளுக்கு 7 கிடைக்கும். 8 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 7 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. இப்போ இந்த 976க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 775. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 and 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ போர்டு பாஸ் நண்பா. அதோட நம்மளுக்கு ஏபி பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ 775க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். ஜஸ்ட்டு நம்ம +1 சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். அடுத்து -1 ஒரு தடவை, அதுக்கப்புறம் மலைக்கு நம்மளுக்கு +1 போகுது. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் நண்பா. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்களே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 775க்கு பார்க்கலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்தீங்கன்னா 492. இதில் நம்ம எடுக்க போகிறது பிசிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த 75 போதுமானது. இதோட நம்ம +1 இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டும்போது 8, 5ஓட 1 கூட்டும்போது 6, 8 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 775க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 6. இப்போ நம்மளுக்கு இந்த 775க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 882 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு ஏபி பெயர் கிடச்சிருக்கு. ஸோ 2 ட்ரா பார்த்துட்டோம் ப்ளஸ் வேல்யூ. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ ஒரு ட்ரா நம்ம மைனஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். 882க்கு பார்க்கலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 882க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 358. நம்ம எடுக்க போகிறது பிசிங்கிறதுனால இந்த 82ஓட நிறுத்திக்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு -1 and 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 7 அல்லது 1 நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு நண்பா. அந்த 882க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். இப்போ நம்மளுக்கு இந்த 882க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 551. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஸோ ஏ போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது சி. ஸோ ஏ போர்டு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் நம்மளுக்கு சி ஹிட் ஆகிருக்கு நண்பா. இப்போ நம்ம மைனஸ் வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ப்ளஸ் வேல்யூக்கு வந்துட்டோம் நண்பா. 551க்கு பார்த்தலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 197. நம்ம எடுக்க போகிறது வந்து 51. இதோட இந்த ட்ராவில் +1 இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 1ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 2, 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 551க்கு அப்புறம் கிடச்சிருக்க இந்த ட்ராவுடைய ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 2. இப்போ இந்த 551க்கு அப்புறம் 6 அல்லது 2 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா
255 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போது 4 ட்ரா எக்ஸாம்பிளில் பார்த்தாச்சு. ஸோ 4 ட்ரா எக்ஸாம்பிளில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, 2வது ட்ரா ஏபி, 3வது ட்ரா வந்து சி போர்டு, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 255 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ட்ராவுக்கு இதெல்லாம் தான் நம்ம கெஸ்ஸிங் நம்பர்ஸை எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 769. ஆனால் நம்ம எடுக்கக்கூடியது வந்து 55. ஏன்னா பிசியில் தான் நான் எடுக்கிறோம் 55. இதோட நம்ம ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 5ஓட 1 கூட்டினோம்னா 6. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. 255க்கு அப்புறம் நம்மளுக்கான இந்த ட்ராவுடைய ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவுக்கு மெத்தட் படி நம்மளுக்கு 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ரா நம்ம ப்ளஸ் வேல்யூ பார்த்துருக்கோம். இந்த ட்ரா 6 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா வந்து நம்மளுக்கு -1 வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஸோ கெஸ்ஸிங் படி இந்த ட்ராவில் நம்மளுக்கு 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. 6ஓட மற்ற எந்த நம்பரையும் நம்ம கொண்டு வர போகிறது கிடையாது. 6 மட்டும் தான் நம்ம ஏ போர்டுக்கு கீழே கொண்டு வர போகிறோம். எப்போதும் போல் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஆறு மட்டும் தான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 ட்ரா மட்டும் தான் பெய்ட்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்கிறதா இருந்துச்சா நம்மளுக்கு 6 வச்சு பெய்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நம்மளுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, நம்மளுக்கு வந்து டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எவரி ட்ரா வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. வேண்டாம் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நேற்றுக்கான ட்ராவோட இன்றைக்கான ட்ராவை மிக்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க நண்பா. ஏன்னா என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்கள்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நம்ம என்ன சொல்கிறேன்னு ஓரளவுக்கு அது புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வின்னிங் கிடைச்சா கண்டினியூஸாக வின்னிங் கிடைக்கும் நண்பா. அதுமாதிரி ஃபெயில்டு கிடைச்சாலும் கண்டினியூஸாக ஃபெயில்டு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு நல்ல வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும்தான். இன்றைக்கி புதன்கிழமை 31/1/2024 50/50 FF82க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.